பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. நீங்க இப்போ வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, இது நிச்சயமா ஒரு காலத்துல உங்க மைண்ட்ல ஓடின தாட்ஸா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருசக்கர வாகனம் இருந்திருக்கலாம். நீங்க அந்த டைம்ல ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி உங்க மனசார இன் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு கார் வாங்கணும், ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கணும் அப்படிங்கறத நீங்க மனசார நினைச்சு விஷுவலைஸ் பண்ணிருப்பீங்க. அதனுடைய விளைவா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 4 சக்கர வாகனம் இருக்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா விஷுவலைசேஷனோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். உங்களோட மனசு ரிப்பீட்டடா எந்த விஷயத்த பாக்குதோ, ரிப்பீட்டடா எந்த விஷயத்த கேக்குதோ, அதை அப்படியே ரியாலிட்டியாக்க முயற்சி பண்ணும். இந்த விஷுவலைசேஷன் பவரை ஒரு சிலர் தெரியாம மிஸ்யூஸ் பண்ணி தேவையில்லாத ஒரு விஷயங்களை அவங்க ஈர்த்துக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ண மாதிரியும், அவங்க ஆல்ரெடி லைஃப்ல சக்சஸ் ஆன மாதிரியும், அவங்களோட பேங்க் பேலன்ஸ் ஆல்ரெடி கூடுன மாதிரியும் அந்த மொமெண்ட்டை அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல ஜஸ்ட் 1 மினிட், ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்காக டைமை ஒதுக்கி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஆல்ரெடி வெற்றி பெற்ற மாதிரியும், அந்த வெற்றியை நீங்க உங்க பேரண்ட்ஸோட கொண்டாடுற மாதிரியும், நீங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இத ஜஸ்ட் விஷுவலைசேஷன் மட்டும் பண்ணாம அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்க மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். பிலீவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களோட ஆக்ஷன்ஸ் மாறும், உங்களோட பிலீஃப் சிஸ்டம் மாறும், உங்களோட எனர்ஜி மாற ஆரம்பிக்கும், அப்புறம் உங்களோட லைஃபே மாற ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.